நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் தொழிற்சாலை கஹல்பத்ரனுடைய விசாரணை வாக்குமூலத்தில் உறுதி. அமைச்சர் விஜயபால தகவல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுவதை காணலாம். ஏனைய பத்திரிகைகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. கஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 90 நாள் தடுப்பு காவலில் விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் அது குறித்த தகவல் ஒன்று வெளியாக இருப்பதை காணலாம். இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் ஜகர்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவிடப்பட்டதை அடுத்துதான் இவ்வகையான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசாரணைகளும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. கஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 3 குற்றப்புலனாய்வு மற்றும் பெக்கோ சமன் உள்ளிட்ட 2 மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினுடைய பொறுப்பில் துறைமுக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து விசாரிக்கப்பட்டு வரும் பெக்கோ சமான் உள்ளிட்டவர்கள் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பாதாள உலக உறுப்பினரான ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சி தொடர்பான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட இந்த கும்பல் தொடர்ச்சியாக நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கொலைகளை அரங்கேற்ற திட்டமிட்டிருந்தமை தொடர்பான தகவல்களை மையப்படுத்தி மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பெக்கோ சமனுடன் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் பிரகாரம் ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஊடகவியலாளர் போன்று கேமரா ஒன்றினை தாங்கி நுழைந்து கொலை செய்வது தொடர்பிலான முழுமையான விவரங்கள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஊடகவியலாளராக நடித்து கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்குள் நுழைய தயாராக இருந்த தாழ்நில அபிவிருத்தி சபையினுடைய சாரதியாக கடமையாற்றும் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறித்த நபர் பெக்கோ சமனினுடைய பாடசாலை கால நண்பன் எனவும் கூறப்படும் நிலையில் அவருக்கு T8 துப்பாக்கி ஒன்றினை கமராவுக்குள் வைத்து பொருத்தி கொலைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக நம்பப்படும் நபர் ஒருவரையும் நேற்று போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதன்படி கைது செய்யப்பட்ட 2வரையும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனிடையே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினுடைய 5ஆம் இலக்க அறைக்குள் வைத்து பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவை சுட்டு கொலை செய்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நீதிமன்றத்திற்குள் எடுத்து செல்லப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தொடர்பிலான முழுமையான தகவல்களும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குற்றவியல் கோவை ஒன்றுக்குள் வைத்து குறித்த துப்பாக்கியை எடுத்து செல்வதற்கு முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொலைபேசிகளில் இருந்து அந்த வீடியோ ஆதாரங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்தோனேஷியா ஜகர்த்தா நகரில் வைத்து குறித்த 5 பாதாள உலக குழு உறுப்பினர்களும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து 28 தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த 28 தொலைபேசிகளையும் மீட்ட ஜகர்த்தா போலீசார் அவற்றை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன்படி அந்த தொலைபேசிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவும் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில்தான் இந்த தகவல்கள் ஒவ்வொன்றாக தற்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிலையில் கஹல்பத்ர பத்மேவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் பொழுது கணேமுல்ல சஞ்சீவின் கொலையோடு தொடர்புடைய சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செமந்தி என்ற பெண்ணை நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. குறித்த பெண் அவரது தாயாரின் மரணத்தின் பொழுது வேறொருவரின் அடையாளத்தில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முற்பட்டிருந்த பொழுது கஹல்பத்ரவின் ஆலோசனையின் பிரகாரம் மீண்டும் அவர் நாட்டுக்குள் வருவது தடுக்கப்பட்டதாக மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த தகவலை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் தலைப்பாக தந்திருக்கிறது. தாயார் இறந்த பொழுது செவ்வந்தி இலங்கை வருவதை தடுத்த பத்மே என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். அதன்படி இஷாரா செவ்வந்தியை கணேமுல்ல சஞ்சீவ தொடர்பில் கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குழு தீர்மானித்திருப்பதான செய்திகளையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்த ஒரு தகவலாகத்தான் இந்த ஐஸ் போதைப்பொருள் தொழிற்சாலை குறித்த தகவலும் வெளியாக இருப்பதான தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பாதாள குழு தலைவரான கஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் நுவரெலியா பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை முன்னெடுத்து வந்துள்ளமை தொடர்பில் போலீஸ் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதற்காக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 2000 கிலோ ரசாயன திரவியம் உட்பட இந்த நிலையம் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய உரையாடலுடன் பொழுதே இந்த விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பாதாள குழு உறுப்பினர்கள் தொடர்பில் பிரபல்யமான பல கதைகள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் மோதல் இடம்பெறுகிறது. அதன் போது அவ்விடத்துக்கு சென்ற அரசியல்வாதி ஒருவர் அமரே நான் வந்திருக்கிறேன் வெளியே வாருங்கள் என்று கூறுகிறார். அந்த குரலை அடையாளம் கண்டு ஜுலாங்பெட்டிய அமரே வெளியில் வருகிறார். எனவே இந்த நிலைமையை போன்றே
பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் உயர்மட்ட அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புகள் பேணப்பட்டு வருகின்றன. கடந்த 3 தசாப்தங்களில் பாதாள குழுவினர் படிப்படியாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் இதில் தொடர்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் இந்த உறவுகள் வேறு முகத்துடன் உருவெடுத்திருக்கின்றன. விரைவில் அவற்றை நாங்கள் வெளிப்படுத்துவோம். கெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து 31 தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதுடன் மடிக்கணினி ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அடிப்படை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசியல்வாதிகளுடன் இருந்த தொடர்பு, போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்பு, கடவுச்சீட்டு தயாரிப்பு, குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் பற்றிய தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாகவே அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோன்று நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு பாரியளவில் அதிகரித்திருக்கிறது. இதனுடன் தொடர்புடைய வகையில் விடயம் ஒன்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலேயே ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க முயற்சித்து அதற்காக ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை நுவரெலியா பிரதேசத்தில் நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பிலும் தகவல் உறுதியாகியிருக்கிறது. இதற்காக கெஹல் பத்ரே பத்மே என்று கூறப்படும் பாதாள குழு உறுப்பினரால் 40 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலையத்துக்காக நுவரெலியா பிரதேசத்தில் வீடொன்றை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் போலீஸ் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே இலங்கைக்குள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டே மேலதிக தகவல்களை வழங்க முடியும். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் இன்னும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கைக்குள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது பாரதூரமான விடயமாகும். இதற்காக சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 2000 கிலோ ரசாயன திரவியம் தொடர்பிலும் கெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட குழுவினர் தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதான விடயத்தினையும் அவர் இதன் பொழுது வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு பிரதானமான விடயங்கள் இன்னும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன.